இதெல்லாம் நான் வந்து அடுத்தடுத்த படங்களை நான் அப்ளை பண்ணிக்கக்கூடிய ஒரு இது. அது நான் இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு தெரில. திஸ் இஸ் வாட் ஐ வில் டூ இன் ஃபில்ம் மேக்கிங் அப்படின்னு தோணுது. அது தவிர்த்து இந்த படத்தோட கோர்ல என்னன்னா சார், நான் இது வந்து அது எனக்கு ரொம்ப ஐ ஓப்பனிங்கான விஷயம் என்னென்னா, அது நானே எனக்கே ஃபிக்ஸ் பண்ணிட்ட ஒரு ரூல் வந்து என்னை அப்படி பண்ண வச்சுது. என்னென்னா, திஸ் ஃபிலிம் இஸ் நாட் மை பர்சனல் ஃபிலிம். திஸ் மூவி இஸ் நாட் வெரி பர்சனல் டு மீ. எனக்கு நிறைய பேருக்கு அது பிடிக்கணுங்கிறது ஒரு ரூலாக வச்சுருந்தேன். அதாவது சரி, இப்போ ஞானவேல் இருக்கார் ப்ரொடியூசர், அவருக்கும் பிடிக்கணும். என்ன காதி சார் இருக்கார், அவருக்கும் பிடிக்கணும். ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களுக்கும் பிடிக்கும், சானியாவுக்கும் பிடிக்கும். இப்படி எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நினச்சிருந்தேன். ஸோ அதனால் ஐ வாஸ் மோர் ஃப்ளெக்சிபிள்னு சொல்லுவேன் இந்த படத்தில். நான் வந்து அப்பப்போ பயங்கரமாக உள்ளே இருந்து அந்த டைரக்டர் வந்து சண்டை போடுவான், எப்படி நீ இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு. அப்புறமா நான் கொஞ்சம் டைம் பண்ணி கொஞ்சம் நிறையா வந்து ஒப்பீனியன்ஸு எல்லாம் எடுத்து இந்த படத்தை நான் அப்ளை பண்ணேன். ப்ரொவைடட் ஐ ஆல்சோ லைக் தட். எனக்கு அது வந்து எனக்கு அது தப்புன்னு படக்கூடாது. எனக்கு பிடிச்சிருந்தா நான் வந்து நிறையா அப்படி சேஞ்ச் பண்ணேன் இந்த படத்தில். அது வந்து இந்த படத்தில் மட்டும்தான் நான் பண்ணுவேன். ஏன்னா இந்த படத்தோட ரூலாக நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டதுனால. இனி எனக்குன்னு இப்போ சில படம்லாம் நான் அடுத்து பண்ணலான்னு பிளான் பண்ணுறேன். அதில் அது பண்ண முடியாது. MCR Pure Cotton Club, formals and casual shirts.